தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தற்குறிகளிடம் ஆட்சியை ஒப்படைக்காதீர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்குறிகளிடம் ஆட்சியை ஒப்படைக்காதீர்கள். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ளது. இன்னும் 4 மாதங்கள் உள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தேர்தல் முடிவடைந்துவிடும். ஆக ஏறத்தாழ 4 மாத காலம்தான் உள்ளது. மே மாதம் முதல் வாரத்தில் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்பார். தயவு செய்து தற்குறிகளை இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்து அவர்களை சட்டசபைக்கு அனுப்பாதீங்க. தற்குறிகளிடம் ஆட்சியை ஒப்படைக்காதீர்கள். இன்னைக்கு விஜய் ஒரு திரைப்பட நட்சத்திரம். அவர் நடிச்ச அந்த நடிப்பை பார்த்துட்டு நிறைய பேர் அவரை மாதிரியே சிகை அலங்காரம் பண்ணிக்கிடுவாங்க, அவரை மாதிரியே உடை அலங்காரம் பண்ணிக்கிடுவாங்க, அவரை மாதிரியே மீசை ட்ரிம் பண்ணிக்கிடுவாங்க, அவர் ஸ்டைல்ல பேச ஆரம்பிப்பாங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. தன்னுடைய விஜயோட பேனா இருக்காங்க, அதனால விஜய் மாதிரியே இவங்க செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்காப்புல. விஜய் அரசியல் அறிவு எதுவுமே கிடையாது. அரசியலை பற்றிய எந்த ஒரு புரிதலும் அவருக்கு கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் பத்தி அவருக்கு எந்த ஒரு புரிதலும் கிடையாது. தமிழ்நாட்டோட நிலைமை பிரச்சனைகள் என்னன்னு அவருக்கு தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு. மலைகள் வெட்டி எடுக்கப்படுகிறது, ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது, விவசாய நிலங்கள் அழிக்கப்படுகிறது, இயற்கை அழிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, காவிரி நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, வடமாநிலத்தவர்கள் புற்றீசல் போல தமிழ்நாட்டில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தெருபூரா குப்பை நாத்தம், டாஸ்மாக்கு ஒரு வார்டுக்கு 3-4 டாஸ்மாக்கு, சாராயம் ஆறு போல ஓடுது, கஞ்சா வியாபாரம் அமோகமா நடைபெறுது, கல்வி பின்தங்கி இருக்கு, மருத்துவம் பின்தங்கி இருக்கு, பொருளாதாரம் பின்தங்கி இருக்கு, தமிழ்நாட்டோட தலையில 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை ஏறி இருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இதை பற்றி நடிகர் விஜய்க்கு எந்த ஒரு புரிதலும் கிடையாது. அவர் தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்தி அவர் முதலமைச்சர் பதவியை அடைய வேண்டும், ஒரு நாள் ஒரு பொழுதாவது அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும் அப்படிங்கறக்காக வேண்டிதான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவர் அரசியலுக்கு வரல. மலைகளை பாதுகாப்போம், ஆற்று மணல் கொள்ளையை தடுப்போம், தமிழ்நாட்டுல டாஸ்மாகை இழுத்து மூடுவோம், பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம், கஞ்சா விற்பனையை தடுப்போம், பாலியல் பிரச்சனையை தடுப்போம், சமூக விரோத செயல்களை தடுப்போம், காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்போம், முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்போம், அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நல்ல பிரச்சனையை தீர்ப்போம், தரமான கல்வி வழங்குவோம், தரமான மருத்துவம் வழங்குவோம். அதை பத்தி எதுவுமே சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் சார் என்ன சீண்டாதீங்க, இப்படி சினிமா ஸ்டைல்ல டைலாக் தான் பேசுறாப்புல, வேற எதுவுமே பேசல. தமிழக மக்களை பற்றியோ தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றியோ விஜய் இதுவரைக்கும் பேசவே கிடையாது. இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தொண்டர்களா மாறி இருக்காங்க. அவங்களுக்கும் அரசியல் என்னன்னே தெரியல. விஜய் ரசிகர்களுக்கும் அரசியல் என்னன்னே தெரியல. அவங்க விஜய ஒரு மானசீக ஒரு குருவா, ஒரு திரைப்பட நட்சத்திரமா அவருக்கு பேனா இருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. விஜய்க்கு அரசியல் தெரியாது, விஜய் ரசிகர்களுக்கும் அரசியல் தெரியாது. இவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தமிழக சட்டசபையில விஜய் வாழ்க, விஜய் வாழ்க, தளபதி வாழ்க அப்படின்ற கோஷம்தான் போடுவாங்களே ஒழிய தமிழக சட்டசபையில போய் தமிழக மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்க. தமிழக சட்டசபையில மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டாங்க. அங்க போய் விஜய் வாழ்க, விஜய் வாழ்க, தளபதி வாழ்க அப்படின்னு தான் கோஷம் போடுவாங்க. இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறது ரொம்ப பைத்தியக்காரத்தனம். இவங்க தற்குறிகள் தான் சொல்லணும். விஜய் ரசிகர்களை தற்குறிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அரசியல் புரிதலே கிடையாது. விஜய்க்காக வேண்டி இன்னைக்கு களம் இறங்கி இருக்காங்க. விஜய் எப்படியாவது ஒரு நாள் ஒரு பொழுதாவது அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல செல்வாக்கிழந்த தலைவர்கள், அதாவது செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்து, இவங்கெல்லாம் வயசு 80 வயசு ஆச்சு. இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள். செங்கோட்டையன் அவர் முதலமைச்சரா செல்வி ஜெயலலிதா இருந்தப்போ அப்பமே 1 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சவர், போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தவர், அப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தார். ஆக அவரெல்லாம் கொள்ளையடிச்சவர். இப்படி ஊழல்வாதிகளை தம் பக்கத்துல வச்சுது இவர் எப்படி ஊழல் ஒழிக்க போறாப்புல விஜய், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆக
தற்குறிகளை வெற்றி பெற வைக்காதீங்க. தற்குறிகளிடம் ஆட்சியை ஒப்படைக்காதீங்க. உங்க தொகுதியில வந்து நடிகர் விஜய் அவருடைய கட்சி வேட்பாளர்கள் போட்டிக்கிட்டாங்கன்னா அவருக்கு வாக்களிக்காதீங்க. விஜய் படத்தை பாருங்க, விஜய் நடிச்ச படத்தை பாருங்க, ரசிங்க, தப்பே கிடையாது. ஆனா நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த வாக்கு இயந்திரத்துக்கு முன்னாடி நின்று யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு யார முதலமைச்சராக்குனா நம்ம சந்ததி நல்லா இருக்கும், இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும், இந்த தமிழ்நாட்டுல ஊழல் பிரச்சனைகள் ஒழியும், தமிழ்நாடு அமைதியா இருக்கும் அப்படின்னு ஒரு கணம் மனசுல நினைச்சு ஓட்டு போடுங்க. தயவு செய்து தற்குறிகளிடம் ஆட்சியை ஒப்படைக்காதீங்க.